பாத்தியா லட்சுமி, கலை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. எனக்கும் ஆச்சரியமா தாங்க இருக்கு. சும்மா பேசுறதுக்கே அப்படி பயப்படுவா அவ. மேடையில எல்லாரும் முன்னாடியும் தைரியமா பேசி அசத்திட்டால. அவ பரிசு வாங்கினதால அன்புக்கு சிவம் மேல ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நான் வேற ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். எங்க கலை மேடையில ஏறி பயந்து மறுபடியும் அவளுக்கு பிக்ஸ் வந்துருமோன்னு. நம்ம நோக்கம் நல்லா இருந்தா செயல் தப்பாகாது லட்சுமி. ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி தெரியுது. இது இப்படியே தொடரட்டுன்னு நம்ம கடவுளை வேண்டிப்போம். ஆமாங்க, நம்ம வேணும்னா ஒரு தடவை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோமா? உண்மையா என் மனசுல அதான் தோணுச்சு. கரெக்டா நீ சொல்லிட்ட. தாத்தா, என்னடாமா நீ இன்னும் தூங்கல? இல்ல தாத்தா, இன்னைக்கு நான் உங்க கூட படுத்துக்கிட்டுமா? அதுக்கு என்னடா, வந்து தாராளமா படுத்துக்கோ. என்னடி, எப்பவும் உங்க அப்பன் கூட தானே படுப்ப, கூப்பிட்டா கூட வரமாட்டேன். இன்னைக்கு என்ன? இல்ல பாட்டி, பிஸியா போன்ல பேசிட்டு இருக்காரு. எனக்கு தனியா படுத்தா தூக்கம் வரல, அதான் உங்க கூட படுத்துக்கலாமேன்னு. அம்மாடி வாடா, வந்து படுத்துக்க வா. தாத்தா, உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? என்னடி கேள்வி இது? நீங்க சொல்லுங்க தாத்தா. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஒன்னதான்டா பிடிக்கும். போய். சத்தியமா சொல்றேன், ஒன்னதான் எனக்கு பிடிக்கும். இதுல உனக்கு என்ன சந்தேகம்? சரி, ரெண்டாவதா உங்களுக்கு யார பிடிக்கும்? ரெண்டாவதா, ரெண்டாவதுனா உங்க அப்பனை தான் எனக்கு பிடிக்கும். மூணாவதா யார பிடிக்கும்? மூணாவதா, இப்போ உன் பாட்டி பேரை சொல்லன்னு வையன், அவ்வளவுதான். மூணாவதா உன் பாட்டியை தான் எனக்கு பிடிக்கும். பாட்டி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யார பிடிக்கும்? உன்னதா. ரெண்டாவது? ரெண்டாவது உங்க அப்பனே. மூணாவது உன் தாத்தாவே. அம்மாடி, உங்க அப்பன் பிறந்தப்போ அவனை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு நீ பிறந்தியா, அதுக்கப்புறம் உன்னதான் எங்களுக்கு பிடிக்கும். அப்போ புதுசா வரவங்கள தான் உங்களுக்கு பிடிக்கும்? அப்படிலாம் இல்லடா, புதுசா குழந்தைங்க வர்றப்போ அவங்கள தானே ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? அவனுக்கு உன்னதான் பிடிக்கும். என்னையா இல்ல ஓவியாவையா? என்னடா இது கேள்வி? உங்க ரெண்டு பேரையும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை எனக்கு ஒரு தம்பி தங்கச்சியோ இருந்திருந்தா அப்பாவுக்கு யார ரொம்ப பிடிச்சிருக்கும்? சொல்லுங்க தாத்தா. ஒருவேளை தம்பி தங்கச்சி பிறந்திருந்தா அவனுக்கு அவங்களதான் பிடிக்கும். அப்ப அடுத்த குழந்தை வந்தா என்ன மறந்துடுவாங்கல்ல? இதுக்கு அப்படிலாம் இல்லடா அர்த்தம். இப்ப நீ வளர்ந்துட்ட, உன்னை குழந்தை மாதிரி மடியில வச்சு கொஞ்சம் முடியுமா? முடியாதுல்ல. அதான் அடுத்து உள்ள சின்ன குழந்தைங்கள கொஞ்சுவாங்க. அதுக்காக உன் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. உன் மேல உள்ள பாசம் அப்படியே தான் இருக்கும். என்னடி இது? எதுக்கு இந்த கேள்வி எல்லாம்? இல்ல, சும்மாதான். ஏய், தேவையில்லாம கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. வா தூங்கு, வா. வாடா, வந்து படுத்துக்க, வா வாடா. அம்மா, இனியா தூங்குறாளா? ஆமா சிவம், நீ ஏதோ போன் பேசிக்கிட்டு இருந்தியா, அதான் எங்க கூட வந்து படுத்துக்கிட்ட. ஆமா, பேசிட்டேன். இனியாவை கொஞ்சம் எழுப்புங்களேன். ஏய், அவ தூங்கிட்டாடா. ஓ, தூங்கிட்டாளா? சரிம்மா, அவ இங்கே இருக்கட்டும். குட் நைட். ஜஸ்டிஸ், காலையில் போய் அந்த ஆர்டர் காப்பியை கலெக்ட் பண்ணிவிடு. அப்புறமா கிளைண்ட்டை கூப்பிட்டு ஆப்போசிஷன் பார்ட்டிக்கிட்ட காம்ப்ரமைஸில் எதுவும் பேச வேணாம்னு சொல்லு.
அப்புறம் சரி, நான் திரும்ப கூப்பிடுறேன். யோ, திரும்ப கூப்பிடுறேன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? போனவே. இன்னும் தூங்கலையா? இல்ல, தூக்கம் வரல. ஏன்? அது வந்து எப்பவும் பாப்பா கூட படுப்பாளா, அவளோட சேர்ந்து நானும் தூங்கிடுவேன். இன்னைக்கு திடீர்னு அவ தாத்தா பாட்டி கூட சேர்ந்து படுக்கிறேன்னு சொல்லிட்டா. அதான் தனியா தூக்கம் வரல. நீ தூங்கலையா? தூங்கணும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன? இனியா ஏன் தாத்தா பாட்டியோட படுத்திருக்கா? அது சும்மா ஒரு சேஞ்சுக்காக இருக்கலாம். சேஞ்ச் தான். ஆனா பிள்ளைங்களோட சேஞ்சுக்கு பின்னாடி எப்பவுமே ஒரு காரணம் இருக்கும். புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இல்ல, நிஜமாவே புரியல. இனியா மனசு கஷ்டத்தோட போய் தாத்தா பாட்டி கூட படுத்திருக்கா. ஏன், என்னாச்சு? போட்டியில கலை ஜெயிச்சிட்டா, இனியா தோத்துட்டா. அதுல அவளுக்கு கொஞ்சம் வருத்தம். சேச்சே, அவ அப்படி வருத்தப்படுற ஆளே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா கலை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டதே இனியாதான். கலை ஜெயிச்சதுல அவளுக்கு வருத்தம் இல்ல. ஆனா அவளோட அப்பா அவளை விட கலையோட க்ளோஸா இருக்கிறது தான் அவளுக்கு சங்கடமா இருக்கு. என்ன அன்பு சொல்ற? ஆமா. இல்ல, இனியாவை பத்தி எனக்கு தெரியும். அவ அப்படி இல்ல. நான் அவளோட அப்பா. எனக்கு அவளை பத்தி நல்லாவே புரியும். நீ அவளோட அப்பா மட்டும் இல்ல, நீ ஆம்பளை. உனக்கு சில விஷயங்கள்லாம் புரியாது. என்ன பாக்குற? என் மனசுல நான் என்ன நினைக்கிறேன்? என்னது? எனக்கு உன்னை பிடிக்குமோ பிடிக்காதோனா? அது வந்து உன்னால சொல்ல முடியாது. அதான் பொண்ணுங்க. கலையோட அன்பை சம்பாதிக்கிறேன்னு இனியோட அன்பை எழுந்துராத. இப்ப நான் என்ன செய்யட்டும்? கலைக்கு ஒண்ணு கொடுத்தல்ல, இனியாவுக்கு 2 கொடு. என்ன பாக்குற? உனக்கு இனியா எவ்வளவு முக்கியம்னு அவளுக்கு நீ புரியவே. அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் சொல்லு, நான் யோசிச்சது சரியா, நீ யோசிச்சது சரியான்னு. இத உன்கிட்ட சொல்லணும்னு தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். சரி, நான் போய் தூங்குறேன். அன்பு, ஆம்பளைங்க சில விஷயங்களை மிஸ் பண்ணலாம். ஆனா அதுக்காக அவங்களுக்கு பொண்ணுங்களை பத்தி புரியவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும். நான் என்ன கேட்டேன்? உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டேல, அதுக்கு எனக்கு பதில் தெரியும். என்ன? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அது உன்னுடைய ஆசை. ஆசை இல்லை, இது உண்மை. நான் கரெக்டா சொன்னா? கரெக்ட் தானே? இனி அவ முதல்ல சமாதானப்படுத்த. நான் சொன்னது கரெக்டா? குட் நைட். ஏய் அன்பு, சொல்லிட்டு போ.
இனியா, என்னப்பா? என்னடா நைட் இங்கேயே படுத்துட்ட? இல்லப்பா, நீங்க ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க, அதான். இது காரணம் இல்ல. இனியா பாப்பாவுக்கு ஏதோ வருத்தம். வருத்தம்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்படியா? ஆமாப்பா. அப்ப சரி, இத வாங்கிக்கோ. நான் தான் தோத்துட்டேனே, எனக்கு எதுக்கு கிஃப்ட்? யாரு சொன்னா நீ தோத்தன்னு? நீ தான் ஜெயிச்ச. செகண்ட் பிரைஸ் தானப்பா? ஆமா, செகண்ட் பிரைஸ் தான். ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் பிரைஸை விட்டு கொடுத்த. இந்தா. இந்தா. அப்பா, இது எதுக்குப்பா? அது நீ செகண்ட் பிரைஸ் வாங்கினதுக்கு. இது நீ கலைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க ஹெல்ப் பண்ணதுக்கு. நீங்க தானப்பா கலைக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நான் எதுவும் ஹெல்ப் பண்ணலையே. யார் சொன்னது? நீ தான் ஹெல்ப் பண்ண. எப்படி? நான் யாரு? ஏன் அப்பா? அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லாம, அப்பா கலை பாவம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு யாருக்குமா மனசு வரும்? எல்லாரும் தான் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா நீ கலை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்ட. கலைக்காக ப்ரே பண்ண. நான் கலைக்கு சொல்லிக் கொடுக்கறப்பெல்லாம் நீ சந்தோஷப்பட்ட. சொல்லிக் கொடுப்பா கலை பாவம்னு சொன்ன. இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்கம்மா. பெரிய பெரிய மனுஷங்களே போட்டி பொறாமன்னு கூட இருக்கிறவங்க கிட்ட வெறுப்ப வளர்த்துக்கிறப்ப, உனக்கு போட்டியா பேசின ஒரு பொண்ணுகிட்ட அன்பா இருந்தியே, அதெல்லாம் யாரால முடியும்? அப்பா, ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ தான். இந்தா. அப்பா. என்னம்மா? அது சொல்லுமா. அது நான் கலை ஜெயிக்கணும்னு நினைச்சேன்ப்பா. அதான் எனக்கு தெரியுமே. அது அவ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினப்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சுப்பா. நான் தோத்துட்டேன்னு தோணுச்சுப்பா. நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நான் ரொம்ப நல்லவ இல்லப்பா. அது அப்படி இல்லடா, நீ யோசிச்சது கரெக்ட் தான். அப்பா. ஆமாமா, விட்டு கொடுக்கறத யாரும் ஈஸியா பண்ண முடியாது. அது நமக்கு சங்கடமா தான் இருக்கும். ஆனாலும் சங்கடமா இருக்குன்னு தெரிஞ்சும் நல்லதை பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுதான் முக்கியம். நிஜமாவாப்பா? ஆமாடா, நல்லவங்களா இருக்கிறது ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு நல்லவங்களா இருக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷம்தான் இந்த உலகத்திலேயே பெரிய சந்தோஷம். அப்பா. சொல்லுடா. ஐ லவ் யூ பா. ஐ லவ் யூ டூடா. கலை பாவம்தான். ஆமாமா, அவளை நான் பாத்துக்கிறேன்ப்பா. பாத்துக்கோ. தேங்க்ஸ் பா. எதுக்குடா? 2 கிஃப்ட்டுக்காக. நியாயமா பார்த்தா உனக்கு 2000 gift வாங்கி தரணும். அப்ப வாங்கி கொடுங்க. தங்கம் குட்டி, ஜெயிக்கிறது சந்தோஷம்னா அதை விட்டு கொடுக்கறது அதை விட பெரிய சந்தோஷம். எனக்கு புரியுதுப்பா. நம்மளை விட கஷ்டப்படுறவங்களுக்காக, நம்மளை பிடிச்சவங்களுக்காக விட்டு கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாரு, அதுக்கு அளவே கிடையாது. அப்பா, நிஜமாவே நீ சூப்பர் அப்பா. அன்பு, இந்தா. இது என்ன புது பழக்கம்? எது? இந்த மாதிரி காஃபி எடுத்துட்டு வந்து தர்றது. இல்ல, நன்றிய எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதான். தேங்க்ஸ். எதுக்கு? இனியா என்ன யோசிக்கிறான்றத புரிஞ்சுக்கிட்டு
சரியான சமயத்துல அதை எனக்கு சொன்னதுக்கு. அவ புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். அவ குழந்தை, அது எப்பவும் ஞாபகத்துல இருக்கட்டும். பெரிய மனுஷத்தனமா அவ பேசுறதுனால அவளை உங்களுக்கு சமமா நினைக்க கூடாது. புரியுது அன்பு. இந்த சின்ன வயசுல அவ இவ்ளோ தூரம் சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிறதே பெரிய விஷயம். அப்பா அம்மா தனித்தனியா நிக்கிறப்ப நடுவுல இருக்கிற குழந்தைங்களோட மனசு என்ன கஷ்டப்படுங்கிறத அப்பா அம்மா நினைக்கிறது இல்ல. நான் உங்களை சொல்லல. புரியுது அன்பு. ஆனா இனியா கொஞ்சம் கொடுத்து வச்சவதான். அவளுக்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சிருக்காரு. இத உன் வாயால கேக்குறப்போ சந்தோஷமா இருக்கு அன்பு. உண்மை அதுதானே. ஒரு அப்பாவால அம்மாவா நடந்துக்க முடியும். ஆனா ஒரு அம்மாவால அப்பாவா நடந்துக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். கலை பயப்படுறான்றப்ப எனக்கு அவளை சேவ் பண்ணணும்னு மட்டும்தான் தோணுச்சு. ஆனா நீங்க அப்படி யோசிக்கல. அவ எது முடியலன்னு நினைச்சாலும் அத அவளை பண்ண வச்சு அவ மனசுல ஒரு நம்பிக்கையை கொடுத்தீங்க பாருங்க. அது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம். அன்பு, எல்லாம் உனக்கு புரியுதே, அப்புறம் என்ன? அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன அன்பு சொல்ற? நீங்க கலைய கொஞ்சிறப்ப அதை இனியாவால தாங்கிக்க முடியல. நான் உங்ககிட்ட பேசுறப்பவும் இனியா கிட்ட பேசுறப்பவும் அத பாரதியால தாங்கிக்க முடியல. இதை இனியா எப்படி எடுத்துப்பான்னு நீங்களும் பாரதி எப்படி எடுத்துப்பான்னு நானும் தினம் தினம் யோசிச்சுக்கிட்டே ஒரு வாழ்க்கைய வாழ முடியுமா சொல்லுங்க? புரிஞ்சுப்பாங்க அன்பு. இல்ல, அது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்காக பயந்துகிட்டு உன் வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்துடலான்னு யோசிக்கிறியா? என்னோட சுயநலத்துக்காக என் பிள்ளைங்க கஷ்டப்படுறத என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன். சரியா வரும் அன்பு. பாரதி என்ன ஒரு தகப்பனா ஏத்துப்பான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சிவம். அவன் என்ன வெறுக்கிறதுக்கு காரணமே இல்ல அன்பு. அதான் பிரச்சனையே. வெறுக்க காரணம் இருந்தா அதை சரி பண்ணிடலாம். காரணமே இல்லாம வெறுக்கிறப்ப எப்படி சரி பண்ண முடியும்? நீங்க அவனுடைய அப்பா இல்ல, அவ்வளவுதான். அவன் சைடுல இருக்கிற நியாயம் அவ்வளவுதான். அப்பான்றது வெறும் ஒரு வார்த்தை இல்ல அன்பு, அது ஒரு பெரிய பொறுப்பு. நான் என்ன ஒரு நிமிஷம் அன்பு, நான் பேசிடுறேன். பொறுப்பு காரணமா இருக்கிறது மட்டும்தான் ஒரு தகப்பனோட கடமைன்னா அவனோட அப்பா பாஸ்கர் தான். ஆனா கூடவே இருந்து அவன் வாழ்க்கையை மாத்துற ஒருத்தன் தான் அப்பான்றதை அவன் புரிஞ்சுப்பான். நான் கலைக்கு சொன்னதுதான் உனக்கு சொல்றான். என்ன நம்பு. நீ ஆரம்பத்தில் என்னை எப்படி நம்புனியோ அப்படியே என்ன நம்பு. எல்லாம் சரியா வரும். இல்ல சிவம், இன்னைக்கே எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியணும்னு அவசியம் இல்லை. காஃபி குடி. உன் புள்ள மேடையில பயம் இல்லாம பேசியிருக்க. என் புள்ளையோட மனக்குழப்பத்தை நான் சரி பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இந்த ரெண்டும் நிஜம், அவ்வளவுதான். அந்த நல்ல விஷயங்களை யோசிப்போம், அதுக்காக சந்தோஷப்படுவோம். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? சரி, காஃபி குடி.